தேவபுத்தர் எழுதியிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்தா தலைவனை வாழ்க்கை தயசெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே படைக்கலமாக நாமத்தை எழுத்தஞ்சு எண்ணாவிய கொண்டு இடைக்கலம் எழுதறக்கும் தொழுது இதுக்கு தொழுதல்னு பட்சம் பாஞ்சாலி இப்படி கத்தனை வரைக்கும் காப்பாற்றலை. நம்ம இப்படி அதான் தொழுது இது வணங்கி மனதால் நினைத்து பாதம் வணங்கி தூணிலிருந்து புன்னகன் நீச்சல் பால்கொள் வெண்ணீட்டல் இல்லையா? சுண்ண வெண்ணீட்டல் பால்கொள் நீச்சல் எண்ணெயும் தன் சுண்ண வெந்நீர் என்று தூணையே சேரணும். ஆக இந்த கருத்து தெரிஞ்செல்லாம் அணியக்கூடாது. ஏன்னா சாமி அதை அணியல. பெரிய புராணம் சொன்னோம். என்ன சொல்லணும்னா, தாங்கள் அறியும் திருநீற்றை போன்ற தூய்மையான மனமுடையவர்கள் அடியார்கள் திருத்தொண்டர்றாங்க. அப்போ நாம் தூய வெந்நீர் அணிஞ்சாங்கன்னா நம்ம யாரும் அறியாது. இல்லைன்னா உள்ளம் தூய்மைப்படாதவர். அவர் அணியும் திருநீற்றை போன்ற தூய்மையான மனதுடைய தொண்டர்கள். இதாச்சுங்களா? சரி, யார் இந்த தொண்டர்கள்? சைவர்கள் எல்லாம் சைவம் கடையில் கூட போட்டாங்க. சைவம் அசைவம். வேடிக்கை என்னென்னா 86 வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை கிடையாது. சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல். இந்த சைவர்களை யார் யாரும் சைவர்னு சொல்கிறோம். சோறு வெறும் சோறு மட்டும் திங்கிறோன்னா சைவர்னு சொன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா சாமிக்கே தாங்கலாம். இந்த சைவர்களுக்கு ஒரு உணர்வு வரணுன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஹோட்டல் போர்டில் சைவர்கள் அசைங்கடாட்டு சைவம் அசைன்னு. அதை பார்த்து நம்ம அசைவை. ஏன்னா நமக்கு பெரிய புராணம் தெரியும், சித்தாந்தம் தெரியும், எல்லாம் தெரியும். சைவர்கள் அப்படின்னா சிவபெருமானை போன்று வாழ்வதும் செய்வது. இந்த சைவர்களுக்கு அதுக்கு கடமை உண்டு. திருநாவுக்கரசர் சொல்லுவார், ஒன்று நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற முதியோருக்கு குழந்தைகள் இயலாதவருக்கு நம்ம உதவி செய்யும். சைவருடைய முதல் கடமை. 2வது கடமை ஞான நூல்களை பற்றி அப்படி வாழணும். 3வது கடமை நம் சக மனிதர்களுக்கு அன்புவாங்க. 4வது கடமை பிற உயிர் வேணும். ஒரு செடி வாடியில் தண்ணி ஊற்றணும். ஒரு நாய் பேனை பார்த்தா 2 பிஸ்கட் போகணும். எவனோ பசியோடு வந்தால் ஒரு சோறு போகணும். இது பிற உயிர் வேணும். இதையெல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தினம் யார் செஞ்சுட்டு சிவாலயம் கோயிலுக்கு சாயங்காலம் சிவன் கோயில் போனால் நல்லது. அப்படி தானே சொல்கிறோம். இந்த 4 கடமை செஞ்சது சாயங்காலம் கோயிலுக்கு போனால் அடுத்த நாள் சிறப்பாக செய்யறதுக்கு உங்களுக்கான தகுதியை இறைவன் இன்னும் அதிகமாக கொடுப்பார். ஆக சைவர்களுக்கான இந்த கடமைகள் முதல் கடமை வீட்டில் இருக்கிற இயலாதவர்களுக்கு உதவுதல். 2வது கடமை நம்ம கற்றபடி கற்க கசட கற்றபடி நிற்கணும், நடக்கூடாது. நம்ம படிக்கிறதுக்கு ஓடக்கூடாது, நிற்கணும். நின்னாதானே வந்து சாப்பிடலாம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எடுந்து அருளி செங்கமலை பொற்பாதம் தந்து அருளும் செய்யலாம். அவர் தேடி போக தேவையில்லை. 4 கடமை செஞ்ச சாமி வந்துடுவார். இல்லைன்னா மணிவாசன் பேசாது. இல்லை, எதுக்கு வராராம்? நமக்கு அடிமை செய்வார். குடிக்கிறவா நமக்கு கூடி கேட்குறாருங்க. இல்லை. ஆக இந்த 5 கடமைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்புறது? ஒரு தேவாரம். அப்பனி அம்மைனி ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒருகுலமும் சுத்தமும் ஓர்வும் நீ, உயிர்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் சிறப்பிப்பாய் நீ, இப்பொன்னில் மண்ணில் இப்பொன்னி இறைவனில் வேறோன்ற செல்வன் பாடல். அறக்கடவுள் உலகெல்லாம் பிரளயத்தில் மூழ்கிய பிறகு அறக்கடவுள் வந்து விடையாக மாறி திருமணம் சுமந்தார். அதனால இறைவனுக்கு அறவாழின்னு பேர். அறவாழ தலைவன் யாரு? அறவாழி. அறத்தின் அதுக்கு அறவாழின்னு பேர். அறமாகிய விடை, தர்மமாகிய விடைகள் உட்கார்ந்து இருக்கிறவர் அது தர்மத்தின் தலைவர். அதர்ம வாழ்க்கையில் வந்து அருள்வரா கொடுப்பாரு. சம்பாதிக்கணும் ஆசை கொடுப்பாரு. சக்கர சோறு நல்ல சோறு திங்க முடியாது. ஆக இது என்னன்னா, இந்த பாடல் எதுக்கு சொன்னா, இந்த பாடலில் இறைவன் நீ ஏறுன்ற செல்வன் நீன்னு முடிக்கிறார். இறைவன் எப்படி? இறைவன் தானே உயர்ந்தவன் இல்லையா? உருவமற்ற ஜோதிதான் உண்மையானது. அப்போ
இறைவன் நீ ஏறுன்னு சொல்லி ஏன் போட்டிருக்குன்னு எங்கள் ஆசனம் உண்டு. அவர்கிட்ட ஆடுவையான்ட்டு நம்ம நான்கிராமணர்கள் தீட்சை வாங்கி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா எங்கள் ஆடுவையா சிதம்பரம் கோயில் பூஜை விட்டுட்டு வெளியே வந்துடலாம். சரி, நடராஜா பூஜையே வேணாம், சைவத்தை கொண்டு வர வெளியே வந்தவர் மோகாதி சிவாச்சாரியுடைய மரபினர். ஐயா கிட்ட கேட்டார், அதுவாடா இந்த உடல்ல இருக்குல்ல, இந்த உனக்குள் இருக்கும் இறைவனை பார்க்க முடியுதா? உனக்குள் இருக்கும் உயிரை பார்க்க முடியுதா? உடம்புக்குள் உயிர் இருக்குன்னு உணர்ற, உயிருக்குள் இறை இருக்குன்னு நாங்கள் சித்தாந்தம் சொல்லித்தோம். அப்ப அவருக்கு நமக்கு தெரியும்னா என்ன பண்ணோம், நாம் உடல் தாங்கி வந்த பிறகு இறைவன் உடல் தாங்கி வந்தால்தான் நம்ம பார்க்க முடியும். அது சாதாரணமாக வந்தால் நமக்கு அறிவராது. அறம் பொருள் இன்பம் வீடு 4 தான் அந்த நந்தியுடைய 4 கால். அறவழி பொருள் ஈட்டி இன்பமாக வாழ்ந்தால் வீடு பேர் அடையலாம். அதுதான் தமிழ் எல்லாமே அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் படிச்சிருக்கு. அது இந்த 4 தானே அது விடையுடைய 4 பாடம். இறைவன் இங்கே அப்போ நான் அறவழி வாழ்ந்து இறைவனை கண்டால் இறைவனை அடையலாம். அப்போ இறைவன் நீ ஏறுவங்க செல்வன் நீங்க. இறைவன் நாம் பார்ப்பதற்காக விடையேறி உருவமற்ற இறைவன் உருவத்திருமேனியோட வராது. சரி, அந்த இறைவனை பார்த்து இந்த உயிர் ஒரு உடல் வேணுமே. இறைவன் நீ அப்பா. இறைவன் என்ன பண்றாரு, அப்பாவா இருந்து இந்த உயிரை தாங்குறாரு. இறைவன் நீ அம்மா. இறைவன் அப்பா உடம்புல இருந்து அம்மா வயிற்றுல போய் நமக்கு உருவத்தை தராரு. இவங்க 2 பேரும் ஒழுங்கா குடும்பம் நடத்தணும், தலைவர் வேணும்ல. அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ. அப்புறம் அது மட்டும் பிறந்துட்டா போதுமா? கல்யாணம் இல்லை. அன்புடைய மாமனும் மாமியும். அதே நான் அன்புடைய மாமன் மாமி அப்படின்னா அப்பா அம்மா அன்புள்ள அளவுடா அப்படித்தானே ஆகுது. அப்படித்தானே ஆகுது. அப்பா அம்மா அருளுடையவர்கள், நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாமா மாமி என்ன பண்ணுவாங்கன்னா பையனை பிள்ளை நல்லா வச்சுக்கணும், பிள்ளைய பையன் தாங்குன்னு மாற்றி மாற்றி தாங்குவாங்க. ஒன்று மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு வந்தவன் மாப்பிள்ளையை தாங்குவான். இந்த பிள்ளை கோச்சுக்கணும், என்னை விட மாப்பிள்ளை அதிகமாக கவனிக்கலைங்க இல்லையா? அங்கே அது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல், அதுக்கு அன்புன்னு பேர். ஆக அன்புடைய மாமனும் மாமியும் ஒப்புடைய மாதர். என் மாதர்கள் மனித குலத்துக்கு பொதுவாக பெண்கள் கிடையாது. ஒப்பு நோக்கி தானே திருமணம் செய்கிறாங்க. 10 வருஷம் பார்க்குறாங்கல்ல. ஒப்பு நோக்கி திருமணம் செய்கிற ஆணோ பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் கடவுள், அது இறைவன் தான். என்ன ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ. சுட்டிக்காட்டுற எதுக்கு? அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் நீ உன் பொருளும் நீ. ஏன்னா ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீன்னு சேர்த்து போட்டுப்பாரு. உன் பொருள் மக்கள் செல்வம். எந்த செல்வம் இருந்தாலும் என் போல குணமுடைய மகன் எனக்கு இல்லைன்னா நான் வேஸ்ட்டு பிறவி. அப்போ அந்த குழந்தை யார் எவ்வளோ கவலை இருந்தாலும் குழந்தை அப்பா அம்மான்னு மடியில் கொஞ்சம் பிள்ளை ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை, இறைவனை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? அப்போ என்ன ஆகுது, பொன் பொருளும் நீ. நம்ம மட்டும் வளர்ந்த போர் அடிச்சிடாது, அக்கம் பக்கத்தில் சண்டை போடும். அதனால சுற்றம் இருக்கணும் இல்லையா? ஒரு குலமும் முதல்ல நமக்கு நல்லது கெட்டதுன்னா பார்க்க சொந்தக்காரங்க வேணும். அது எப்படி நம்மன்னா ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க்கை. ஒருவனாக இருக்கிற இறைவன் இத்தனை அநேகனா வராது. ஒரு குலமும் சொந்தக்காரங்களா வந்துட்டாரா? அநேகன் என்னத்தை சுற்றமும் ஆயுதம் சுற்றியர்கள் தானே வருவாங்க. அப்போ இந்த 3வது கடமையை செஞ்சோமா சுற்றியர்கள் நல்லா உறவாயிடுவாங்கல்ல. இந்த நோய்னா கூட போய் கேட்காத அன்பர்கள்லாம் இருக்காங்க. நம்ம நோவு பக்கத்தில் யாருக்காவது உடம்புல கிறிஸ்தவ நான் உடம்பு செய்யலம்மா, உடம்பு கூட சொத்தது தெரியும் தெரியும். நேற்று சிறுத்தையெல்லாம் பார்க்கல, எனக்கு கூட்ட சுற்றி சச்சிங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க. ஏன்னா என்னை மதம் மாத்துறாங்க. அப்போ ஒரு குலமும் சுத்தமும் ஓர் உருவாகிய நீ அணைகள். ஓர் ஒரு ஏகன் ஒரு குலமும் உயிர்ப்படமும். உயிர்ப்படான்னு அவங்க விரும்பி அனுபவிக்கிறேன். உயிர்ப்படனா ஜிக்கே நான் அனுபவிக்கிறேன். இந்த சனியனை கட்டிட்டு அது வரைன்னு வேறு வழியே இல்லாத வாழ்க்கை உயிர்ப்பை தான் விரும்பி வாழும்.
உயிர்ப்பனவும் தூற்றுவார் நீ. சரி, இதெல்லாம் மனசு ஏற்றாலும் நடக்கும். இருந்தாலும் இத்தனையா பண்ணிட்டு என்ன பண்றாரு? துணையாய் என் நெஞ்சம் துறப்பு, என் நெஞ்சுக்குள்ளே நீ எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். நீ தான் வழி நடக்கிற ஒரு குலமும் சுற்றமும் ஒரு உயிர்ப்பனவும் தோற்றுவாய் நீ. துணையாய் என் நெஞ்சுவாய் பொண்ணு மணி இறைவண்டி என்னை சுற்றில் அதனால பார்க்க பூரா நெஞ்சப்பா எல்லா பூக்களையுமே நின்றாய்ப்பு இருநாய் தீயாகிற எல்லாமே வருது. அப்போ நீங்கள் எல்லாம் செய்வோம் இல்லையா? என் இல்லங்கள் தோறும் எழுந்தது செல்லாம சொற்பாதம் தரும் சேவகனுக்கு என் ஊர் வரலனாலும் நான் ஏதோ ஒரு தீயாது கொடுக்கல. ஆக ஏகநாயகன் இறைவனடி வாழ்க. அப்பனி அம்மனி அப்போ நம்ம எல்லாம் சைவம். இதை தான் ஆளுநர் சொன்னாங்க. நீ உன் அப்பாவை கடவுளானேன, அம்மாவை கடவுளானேன, மனைவியை கடவுளானேன, கணவனை கடவுளானேன, உன் குழந்தைகளை கடவுள், மாமன் அத்தை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கடவுளானேன. இதுதாண்டா சைவம்னு சாமி. அடுத்து ஒரு பாடலில் சொல்ற, நல்லவர் தீயவர் என ஆகிய நச்சினர் செல்லல் பெற கொல்ல நமன் தமர் கொண்டு போகும் இடத்துல அள்ளல் கெடுப்பு நெஞ்சல். நான் செத்தா வேட்டுவது நல்லவன்னா செத்து கண்ணோ சுத்த நல்லோ போயிட்டா பேசுவேன். எங்களோட லவ் கூட ஐயோ நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்ல வச்சுட்டான். அப்போ நான் நல்லவன் கெட்டவன் பார்க்காத, இவன் அந்த குருடைய சிலர், இவன் இந்த குருடைய சிலர், அந்த திருப்பூட்டா இது அங்கேயே இங்கே வந்து நம்ம பண்ண அடிச்சாக்கியம் சாமி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஓ அப்படியா? இவங்க எல்லாருக்கும் நான் தான் தலைவன். இது குரு கொடுத்த மாட்டேங்கிறா, சிலர் கொடுத்த மாட்டேங்கிறா. ஆக நம்மளால உணவும் இல்லை என்ன. ஏன்னா நெடுங்கலநாதன் திருநெடுங்கலத்தில் முதல் திருப்பணி 1978 தொடங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 88 அந்த டைமில் ஈரோடு அழகரி திருக்கூட்டம் வந்து திருப்பணி தொடங்கினப்ப கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் புல் வெட்டி மண் சுமந்துருக்கேன். நெடுங்கலத்துலேருந்து வராங்கன்னு சொன்னதும் அந்த அளவுதான் பார்க்க முடியல. அடியாரோட பார்க்க முடியா? அதுக்காக குழப்பெல்லாம் கூடிய ஆக என்னன்னா அன்பர்தம் இனத்தகத்தான், தொண்டர்தம் இனத்தகத்தான். நீங்கள் தொண்டு செய்தால் உங்கள் வீட்டிலே இருப்பார், மனசில் இருப்பார். அடியாராக அவங்க கூட்டமாக இருக்கப்ப நடுவில் கதை கேட்பார். கூட்டம் கழிஞ்சு அவனும் அவர் குழப்பார்.